போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை அபகரிக்க முயன்றதாக ஆதிதிராவிட நலத்துறை துணை செயலாளர் எஸ்தர் ராணி மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த முத்துகுருசாமி என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்யக்கூடிய அந்த மனுவில் சென்னை தண்டையார்பேட்டை கும்மாளம்மன் கோவில் தெருவில் தானும் தன் நண்பர் செல்வராஜும் இணைந்து ஒரு கிரவுண்ட் நிலத்தை வாங்கி காகித விற்பனை செய்து வந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் தன் நண்பர் செல்வராஜ் இறந்த பின் அவரின் மனைவி கிறிஸ்டினாவும் தானும் நிலத்தை பிரித்து பயன்படுத்திக் கொள்ள ஒப்பந்தம் போட்டதாகவும், ஆனால் கிறிஸ்டினா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை துணை செயலாளருமான எஸ்தர் ராணியுடனான இணைந்து சென்னை மாநகராட்சி பொறியாளரை மிரட்டி போலியான ஆவணங்கள் மூலமாக தன்னிடமிருந்து நிலத்தை அபகரிக்க முயற்சிவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தொடர்ந்து எஸ்தர் ராணி தன்னை துன்புறுத்தி வருவதாக முத்துக்குமாரசாமி காசிமேட் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் விசாரணை விரைந்து இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று முத்துக்குமாரசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் பூபதி ஆஜராகி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை துணை செயலாளருமான எஸ்தர் ராணி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டுவதாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அப்போது அரசின் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் அருள் ஜோசப் செல்வம் ஆஜராகி விசாரணை முடிவடையும் நிலையில் இருப்பதாகவும் 6 மாதத்திற்குள் இறுதி விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி நிர்மல்குமார் விசாரணையை முடித்து இறுதி விசாரணையை அறிக்கையை 6 மாதத்திற்குள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கையை முடித்து வைத்திருக்கிறார். சலோமி, போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை அபகரிக்க முயன்றதாக ஆதிதிராவிட நலத்துறை துணை செயலாளர் எஸ்தர் ராணி மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த முத்துகுருசாமி என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்யக்கூடிய அந்த மனுவில் சென்னை தண்டையார்பேட்டை கும்மாளம்மன் கோவில் தெருவில் தானும் தன் நண்பர் செல்வராஜும் இணைந்து ஒரு கிரவுண்ட் நிலத்தை வாங்கி காகித விற்பனை செய்து வந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் தன் நண்பர் செல்வராஜ் இறந்த பின் அவரின் மனைவி கிறிஸ்டினாவும் தானும் நிலத்தை பிரித்து பயன்படுத்திக் கொள்ள ஒப்பந்தம் போட்டதாகவும், ஆனால் கிறிஸ்டினா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை துணை செயலாளருமான எஸ்தர் ராணியுடனான இணைந்து சென்னை மாநகராட்சி பொறியாளரை மிரட்டி போலியான ஆவணங்கள் மூலமாக தன்னிடமிருந்து நிலத்தை அபகரிக்க முயற்சிவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தொடர்ந்து எஸ்தர் ராணி தன்னை துன்புறுத்தி வருவதாக முத்துக்குமாரசாமி காசிமேட் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் விசாரணை விரைந்து இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று முத்துக்குமாரசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் பூபதி ஆஜராகி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை துணை செயலாளருமான எஸ்தர் ராணி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டுவதாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அப்போது அரசின் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் அருள் ஜோசப் செல்வம் ஆஜராகி விசாரணை முடிவடையும் நிலையில் இருப்பதாகவும் 6 மாதத்திற்குள் இறுதி விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி நிர்மல்குமார் விசாரணையை முடித்து இறுதி விசாரணையை அறிக்கையை 6 மாதத்திற்குள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கையை முடித்து வைத்திருக்கிறார். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.